முதலில் உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்தநாள் மற்றும் பதவி பிரமாண வருட நிகழ்வினை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பல நிகழ்வுகள் நேற்றும் இடம்பெற்றன. மாலப்பல்ல ஸ்ரீ சுதர்ஷனாராம விகாரையில் நேற்று மாலை விசேட சமய வழிபாடுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வுகள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் நடைபெற்றன. ஸ்ரீ சுதர்ஷனாராம விகாராதிபதி உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதிக்கு ஆசை வேண்டி தர்ம போதனைகள் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் இதன்போது இடம்பெற்றுள்ளன. இதேவேளை பெலன்வெல ரஜமகா விகாரையில் நடைபெற்ற விசேட சமய வழிபாட்டிலும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொண்டார். இதன்போது அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்களுக்கு சக்கர நாற்காலிகளும் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டன. இனப்பிரச்சினைக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு தொடர்ந்தும் தாமதிக்க கூடாது என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி வலியுறுத்தியுள்ளார். இனப்பிரச்சினைக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு இலங்கையில் உள்ள அனைத்து சமூகங்களும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அனுப்பியுள்ள கடிதம் ஒன்றிலேயே தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பினருக்கும் இடையிலான இணக்கப்பாடு எட்டப்படுவதன் மூலமே இனப்பிரச்சினைக்கான தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும் என ஜனாதிபதி தொடர்ந்தும் கருதினால் அதற்கான தீர்வு எப்போதும் கிடைக்காது என இம்மாதம் 15ஆம் தேதி தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரியினால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெருமளவில் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அறியாமல் உள்ளதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் உள்ள மக்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் சொந்த இடங்களிலிருந்து வெளியேறி மேல்குடியமர்த்தப்பட்ட போது அவர்களின் வீடுகளில் எதுவும் எஞ்சியிருக்கவில்லை என வி ஆனந்த சங்கரி கூறியுள்ளார். தெற்கில் வாழும் மக்களுக்கு அகதிகளுக்கு உதவுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் அவர்கள் அதனை செய்திருப்பார்கள் எனவும் துரதிர்ஷ்டவசமாக அகதி முகாம்களுக்கு செல்வதற்கு பல சர்வதேச உதவி நிறுவனங்களுக்கு கூட வாய்ப்பளிக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை நூற்றுக்கணக்கான விடுதலை புலி அமைப்பின் முன்னாள் போராளிகள் அகதி முகாம்களிலிருந்து தப்பி வெளிநபர்களின் உதவியுடன் இந்தியாவிற்கு சென்றுள்ளதாக ஆனந்த சங்கரி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போது சமஷ்டி முறையை விரும்பாதிருந்தால் சமஷ்டி முறைமைக்கு மாற்றாக இந்திய முறையிலான அதிகார பரவலாக்கத்திற்கு ஆலோசனை செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்வதாகவும் வி ஆனந்த சங்கரி தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். நாட்டினுள் இருக்கின்ற சுதந்திரம் சர்வதேசத்தில் இல்லாத போதிலும் எந்த தருணத்திலும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என நல்லாட்சி மற்றும் உட்கட்டமைப்பு சிரேஷ்ட அமைச்சர் ரத்னசிறி விக்ரமநாயக்க குறிப்பிடுகிறார். கொரோனையில் நேற்று நடைபெற்ற செயலமர்வின் போதே சிரேஷ்ட அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். ஜனாதிபதியின் பதவி பிரமாண ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த செயலமர்வு சேவையை பாராட்டுவோம், எதிர்கால சேவைக்கு பங்காற்றுவோம் என்ற துணைப்பொருளில் இடம்பெற்றுள்ளது. ஆயுதம் ஏந்தியவர்களின் பிரச்சனையிலிருந்து விலகிக் கொண்டமை உண்மையானது. ஆனாலும் சில பிரபல பிரிவினர்களிடம் அந்த சிந்தனை இருந்தது. தொடர்ந்தும் இந்த பிரச்சனை நீடிக்கிறது. இதனால் நாம் எப்போதும் அவதானத்துடன் இருக்க வேண்டியுள்ளது. பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கென்று மதிப்பு இருக்கிறது. இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையானது மிகவும் அசாமானியமானது என்ற எண்ணத்தை தோற்றுவித்துக் கொள்கின்றனர். இதனை மாற்ற வேண்டும். குறிப்பாக மேற்கத்திய நாடுகளே இத்தகைய எண்ணத்தை உருவாக்கியுள்ளன. அனைத்து சர்வதேச செயலமர்வுகளின் போதும் இந்த பிரச்சனை தோன்றுகிறது. இதன் பிரகாரம் இனங்கள் என்ற ரீதியில் எம்மை தனிமைப்படுத்தும் நடவடிக்கையும் இதனூடாக மேற்கொள்ளப்படுகிறது. பிரதான அனுசரணை. எல்லா கலைகளையும் அழிக்கவல்ல சூரன் மிகாசா. மிகாசா தெளிதால் கலைகள் இல்லை, நெல் மட்டும்தான். ஒரு தேநீர் கோப்பை பலவற்றை உணர்த்துவதால் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை இன்றைய தினம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆணைக்குழுவின் உத்தியோகத்தர்களால் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக இணைப்பு செயலாளர் விஜயானந்த ஹீரத் குறிப்பிட்டார். 2010ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி நடவடிக்கைகளை ஆரம்பித்து கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஜனாதிபதி ஆணைக்குழு இந்த அறிக்கையை தயாரிக்கும் நடவடிக்கைகளை கடந்த மாதம் 15ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக பூர்த்தி செய்திருந்தது. இந்த காலப்பகுதியில் 57 மக்கள் அமர்வுகளும் 40 கள ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டன. இவற்றின் மூலமாக 1100 வாக்குமூலங்களும் 500க்கும் மேற்பட்ட எழுத்துமூல சாட்சியங்களும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 2002ஆம் ஆண்டு சமாதான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது முதல் யுத்த கால பகுதியில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பிலான சாட்சியங்களை ஆராயும் நோக்கில் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
2012ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் நாளை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. 1115 பில்லியன் ரூபாய் வருமானமும் 2220 பில்லியன் ரூபாய் செலவும் குறிப்பிடப்பட்டுள்ள இம்முறை வரவு செலவு திட்டத்தினூடாக அடுத்த வருடம் உத்தேச பொருளாதார இலக்குகளை அடைய முடியுமா? இது தொடர்பில் 2012ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் விசேட தொகுப்பில் இன்று ஆராய்கிறோம். 2012ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தினூடாக 8% பொருளாதார வளர்ச்சியை பேணுவதற்கும் பணவீக்கத்தை 6 தொடக்கம் 7% கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கும் அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. රජයට අවශ්‍ය වෙනවා අඩුගණනේ ராஜ்யாංசே ஆயோஜனைய அரசாங்க துறைகளின் முதலீட்டினை சராசரியாக உள்நாட்டு உற்பத்தியில் 107% வரை தக்க வைத்துக் கொள்வதே அரசாங்கத்தின் தேவையாக உள்ளது. இதனால் நாட்டின் செலவினை குறைக்க முடியாது. சம்பள உயர்வினை வழங்க வேண்டி ஏற்படலாம். இந்த நிலையில் அதற்கான செலவினையும் குறைக்க முடியாமல் போனால் எமது வரவு செலவு திட்ட துண்டு விழும் தொகையை 6% குறைவாக தக்க வைத்துக் கொள்வதிலும் சிக்கல் ஏற்படும். இதனால் பணவீக்கத்தை பெருமளவில் குறைக்க முடியாமல் போகும். மறுபுறத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள வட்டி வீதம் தற்போதைய அளவை விட சற்று அதிகரிக்கலாமே ஒழிய குறைவடையும் என எதிர்வு கூற முடியாது. එතමට වඩා සුළුවෙන්වත් වැඩි වෙනවා මිසක් අඩුවීමක් මට පුරෝකතරේ කරන්නට බෑ. மனிதாபிமான நடவடிக்கைகளின் உண்மையை உலகிற்கு உணர்த்தும் கற்றப்பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. சுமார் 1.5 வருடங்களாக ஜனாதிபதி ஆணைக்குழு கொழும்பிலும் வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல பாகங்களில் சாட்சியங்களை பதிவு செய்து கொண்டது. போர் முனையிலிருந்து ராணுவ வீரர்கள் உட்பட வடக்கு கிழக்கில் வாழும் பொதுமக்கள், பல்வேறு அமைப்புகள், புத்திஜீவிகள், சமய தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரிடமிருந்து சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. நாட்டின் பல பாகங்களுக்கு சென்று சாட்சியங்களை பதிவு செய்து கொண்டது. இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை இன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. கற்றப்பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பாக 57 தடவைகள் பல்வேறு கூட்டங்கள் நடாத்தப்பட்டு தயாரிக்கப்பட்ட ஆவணங்கள், ஒலிநாடாக்கள் ஆகியனவும் சாட்சிகளாக பெறப்பட்டுள்ளன. பயங்கரவாதத்திற்கு எதிரான இறுதி நடவடிக்கையின் போது இடம்பெற்ற சம்பவங்களை ஆராய்ந்து தேசத்தின் எதிர்கால நல்லிணக்கத்திற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை ஆணைக்குழு தனது அறிக்கையில் பரிந்துரைத்துள்ளது. அபிவிருத்தியின் ஆச்சரியமாக அமைந்துள்ள தெற்கு கடுகதி வீதியின் ஆச்சரியத்தை கண்டுகளிக்க இன்றைய தினமும் பெருந்தொகையான மக்கள் கூட்டம் வருகை தந்துள்ளனர். அரசாங்கத்தின் பாரிய அபிவிருத்தி திட்டங்களில் முக்கிய அங்கமாக அமைந்துள்ள தெற்கு கடுகதி வீதியை மக்களிடம் கையளிப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ள இந்த வீதியை பார்வையிடுவதற்காக ஏராளமானோர் வருகை தருகின்றனர். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை தெற்கு கடுகதி வீதி பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்படும். இந்த வீதியில் நடமாடுவதற்கு பொதுமக்களுக்கு நேற்றும் இன்றும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் கொட்டாவ, காதுடுவ, கெலனிகம, துடாங்கொட ஊடாக தெற்கு கடுகதி வீதியில் பிரவேசித்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த வீதியில் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். தாயகத்தின் அபிவிருத்தி புரட்சியை யதார்த்தமாக்கும் வகையில் இந்த ஆச்சரியத்தின் நுழைவாயிலை பார்வையிடுவதற்காக மக்கள் கூட்டம் பெலிபன்ன, குருந்துகஹா, எதாக்ம, பத்தேகம, பின்னதுவ பிரவேச வீதிகளூடாக ஒன்று திரண்டிருந்தனர். பல்வேறு விளையாட்டுகளிலும் கலை நிகழ்ச்சிகளிலும் இவர்கள் ஈடுபட்டனர். கடுகதி வீதி வாகன போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டதன் பின்னர் மீண்டும் ஒருபோதும் அதில் நடந்து செல்வதற்கு மக்களுக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. அடுத்த வாரம் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்படும் கடுகதி வீதியில் நடந்து சென்று அதன் ஆச்சரியங்களை பார்வையிடுவதற்கு மக்கள் பேரார்வத்துடன் உள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பின்தங்கிய பிரதேசங்களுக்கு மின்சார வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க அரசாங்கம் 1650 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளதாக அமைச்சர் பாட்லி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள கிராம மக்களின் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. வவுணதீவு, பட்டிப்பளை, வெல்லாவளி, வாகரை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட கிராம மக்களின் மின்சார தேவையை உடனடியாக நிவர்த்தி செய்ய இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு கல்லடியில் உள்ள இலங்கை மின்சார சபை அலுவலகத்திற்கு விஜயம் செய்து மாவட்டத்தில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி நடவடிக்கைகளும் நிலவும் ஆளணி குறைபாடு தொடர்பாகவும் ஆராயும் விசேட கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு கூறினார்.
இதே நேரம் 2012ஆம் ஆண்டு யாவருக்கும் மின்சாரம் எனும் திட்டத்தினூடாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராயும் கூட்டம் அமைச்சர் பாட்லி சம்பிக்க ரணவக்க தலைமையில் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் TTRD சில்வா தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் பிரதி அமைச்சர் MKADS குணவர்தன, மாகாண அமைச்சர் MS உதுமாலெபை உட்பட பலர் கலந்து கொண்டனர். அடுத்து குடாநாட்டு செய்திகள். நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்கும் நியாயமான அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்புடனும் கூட அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாக பிரதமர் DM ஜார்டின தெரிவித்தார். யாழ் வீரசிங்க மண்டபத்தில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள 214 இந்து ஆலயங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் ஆலய புனரமைப்பிற்கான நிதி உதவி வழங்கும் வைபவம் இடம்பெற்றது. சமய நிறுவனங்களை மேம்படுத்துதல் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி தொடர்பான செயற்திட்டத்தின் கீழ் இந்நிதி வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் 30 ஆண்டுகால பயங்கரவாதத்தினால் சகல இனங்களும் பாதிக்கப்பட்டது என்பதை உலகமே இன்று உணர்ந்துள்ளது. பயங்கரவாதம் மீண்டும் ஏற்படக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலேயே மக்கள் இன்று உள்ளார்கள். நாம் அனைவரும் சகோதரர்களாக அனைத்து உரிமைகளையும் பெற்று வாழ வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வடமாகாண ஆளுநர் GA சந்திரஸ்ரீ உட்பட பலர் கலந்து கொண்டனர். தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவில் உள்ள புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் LTT உறுப்பினர்களுக்கு தையல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் முரளிதரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் யாழ் சர்வோதய இணைப்பாளர் சாந்தகுமார் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்நோக்கும் மாணவர்களுக்கான கருத்தரங்கொன்றை யாழ் வலய கல்வி படிமனை மற்றும் 521வது படைப்பிரிவு இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது. பருத்தித்துறை மெதடிஸ்ட் மகளிர் கல்லூரி, நெல்லியடி மத்திய மகாவித்யாலயம், அம்பன், AMTM ஆகிய பாடசாலைகளைச் சேர்ந்த 780க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். பல்வேறு பாடசாலைகளைச் சேர்ந்த 18 ஆசிரியர்கள் இங்கு மாணவர்களுக்கான கருத்தரங்கினை நடத்தினர். குறிப்பாக கணிதம், விஞ்ஞானம் ஆகிய பாடங்களுக்கான கருத்தரங்காக இது அமைந்திருந்தது. 521வது படைப்பிரிவின் கட்டளை தளபதி டிக்ரி திசாநாயக்க மற்றும் 52வது படைப்பிரிவின் கட்டளையிடும் அதிகாரி அனுர சுதசிங்க ஆகியோரும் இதில் இணைந்திருந்தனர். அப்பன், குமரன் குமரேசன் ஆகிய சமூக ஆர்வலர்கள் இதற்கான